தாய்லாந்தில் நடைபெற்ற மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டியில் அழகிகள் அவமதிக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த போட்டியின் மேற்பார்வையாளர் இவ்வாறு அழகிகளை அவமதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் பாங்காக்கில் மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டியில் பல்வேறு நாடுகளின் அழகிகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் போட்டியில் கலந்து கொண்ட அழகிகளுக்கும் மிஸ் யூனிவர்ஸ் அமைப்பு மற்றும் மிஸ் யூனிவர்ஸ் தாய்லாந்தின் தலைவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. போட்டியில் கலந்து கொண்ட அழகிகள் பெரும்பாலானோர் விளம்பர படங்களில் நடிப்பதில்லை என்று தலைவர் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து விளக்கமளிக்க முன்வந்த மெக்சிகோ அழகியை பார்த்து முட்டாள் என்று அவர் திட்டியுள்ளார். இந்த நிலையில் பெண்ணாகவும் மற்றும் மெக்சிகோ பிரதிநிதியாகவும் தன்னை மதிக்கவில்லை என்று கோபமுற்ற மெக்சிகோ அழகி அறையை விட்டு வெளியேறியுள்ளார். இதனையடுத்து மற்றவர்களும் அறையை விட்டு வெளியேறினால் போட்டியில் பங்கேற்க முடியாது என்று தலைவர் எச்சரித்திருந்தார். இருப்பினும் மெக்சிகோ அழகிக்கு ஆதரவாக மற்ற நாடுகளின் அழகிகளும் அறையை விட்டு வெளியேறியுள்ளனர். அழகிகளின் வெளிநடப்பை தொடர்ந்து தலைவர் மன்னிப்பு கோரியுள்ளார். இதனிடையில் தாய்லாந்தில் போட்டி நிலைமையை கண்காணிக்க மூத்த நிர்வாகியை அனுப்பி வைக்கவிருப்பதாக மிஸ் யூனிவர்ஸ் அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.